12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் சாதனை படைத்திருக்கிறார்கள். பார்வையற்ற மாணவர்களில் சந்தியா, காது கேளாத வாய்ப்பேச முடியாத மாணவர்களில் காயத்ரி ஆகியோர் மாநில அளவில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். காது கேளாத வாய்ப்பேச முடியாத மாணவர்களில் 923 மதிப்பெண் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார் ஈரோட்டைச் சேர்ந்த மாணவி காயத்ரி. ஏழ்மையான விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த காயத்ரி சொந்த ஊரான ஈரோட்டை விட்டு சென்னையில் விடுதியில் தங்கி படித்தார். இந்த டைம் தான் அவங்க படிக்க முடியும். இதுக்கப்புறம் இந்த பாடத்தை அவங்க படிக்க முடியாது, கேட்க முடியாது, செய்ய முடியாது. அதனால் நாங்கள் எல்லாருமே ஃபுல்லாக பாடத்தை ரிவிஷன் பண்ணியே தீர்வோன்னு சொல்லிட்டு, அதாவது அது ஒவ்வொருத்தரும் சொல்கிற போது அந்த நேரத்தில் சரி புக்கு பெருசோ பாடம் பெருசோ அது இல்லை, பிள்ளைகள் அவங்களோட சேர்ந்து இணைஞ்சு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாக they always come down the level of the students. கடந்த ஆண்டு சென்னையை புரட்டி போட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போதிலும் அதிலிருந்து மீண்டு வெற்றிக்காக போராடிய தருணத்தை காயத்ரி பகிர்ந்து கொண்டார். அவ்வளோதான். அவர் சொல்ற மாநிலத்தில் நான் இப்போ முதலாவது வந்திருக்கேன். மொத்த மதிப்பெண்கள் 923. ஆசிரியர்களின் உதவியோடு நான் சிறப்பாக இந்த மதிப்பெண்களை பெற முடிந்தது என்று சொல்றாங்க. அதனால எனக்கு மிகுந்த சந்தோஷமாக உள்ளதுன்னு சொல்றாங்க. இதேபோல பார்வையற்ற மாணவர்களில் 1140 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ள மாணவி சந்தியா முதுநிலை படிப்பு பயில விருப்பம் தெரிவித்துள்ளார். ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்கோர் எடுத்ததுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரீசன்னா என்னோடய ஸ்கூலு, டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்டை சொல்லணும். அண்ட் எனக்கு ஃப்யூச்சர் நான் இப்போ பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ண போகிறேன். வெற்றிக்கு கிடைக்கும் அங்கீகாரம் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகளின் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு காயத்ரி, சந்தியா போன்ற சாதனையாளர்கள் வெளிப்படுவது எதிர்கால மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒரு ஊண்டுதலாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் ஐஸ்வர்யா.